வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கேக் ரெசிபி, அதுலேயும் ரவா கேக் ப்ளஸ் வந்துட்டு ஜூஸியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு 1 கப்பு ரவை எடுத்துக்கோங்க. வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுனாலும் சரி. 1 கப்பு ரவை எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. அது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் அரைக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். 3/4 கப்பு வந்துட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு போல் தயிர், 1/2 கப்பு ஆயில், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன் அளவு, பேக்கிங் பவுடர் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு, உப்பு வந்துட்டு 1/4 ஸ்பூன் அளவு. பேக்கிங் சோடான்னு ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்ச விழுதை வந்துட்டு நம்ம ரவையோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரவையோடு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். அது பாலோட அளவு வந்துட்டு 3/4 கப் அளவு. சர்க்கரையும் வந்துட்டு நம்ம 1 கப்பு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சர்க்கரையை வந்துட்டு பவுடர் பண்ணி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அது 3/4 கப்பே போதுமானதாக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் சுகர் பவுடராக எடுத்திங்கன்னா 3/4 கப்பு, முழு சர்க்கரை எடுத்திங்கன்னா 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போது பைனாப்பிள் ஃப்ளேவர் நான் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை முன்னைக்கு இப்போ கொஞ்சம் ரவை திக்காக இருக்குது பாருங்கள். நல்ல பால் தயிரெல்லாம் சேர்த்தோம் இல்லைங்களா, அது நல்லா உறிஞ்சிட்டு ரவை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. முன்னைக்கு இப்போ கொஞ்சம் திக்காக இஞ்சி இருக்குது. அது அப்படி இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே கேக் டின் எடுத்துகிட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல ஓரங்களில் படுற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் மட்டுமே போதும். நான் எதுவும் மாவு எதுவும் சேர்த்துக்கல. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண கேக் பேட்டரை உள்ளே சேர்த்துப்போம். அவ்வளோதான், உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா தட்டி கொடுங்க. அது ஏர் பபிள்ஸ் ஏதாவது ஓரங்களில் போய் மாட்டியிருக்கும். அதனால் நம்ம நல்லா இந்த மாதிரி தட்டி கொடுத்தோம் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் இருக்காது. அவ்வளோதான், நல்லா தட்டியாச்சு. நான் மணல் வந்து கீழே சேர்த்துட்டு மேலே இந்த போல் ஒரு ரிங்கு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து மணல் கிடச்சா மணல் சேர்த்துக்கோங்க. மணல் இல்லை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த போல் மேலே ஒரு ஸ்டாண்டு இல்லைன்னா ரிங்கு ஏதாவது வச்சுக்கோங்க. நான் இட்லி பானையில் இதை செஞ்சுருக்கேன். இட்லி பானை மூடி போடாமல் வேறு ஒரு மூடி போட்டு அழுத்தமாக நல்லா மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே வந்துட்டு இந்த போல் செரி வச்சுருக்கேன் நான். உங்கள்கிட்ட என்ன ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக நட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நட்ஸ் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ப்ளைனாக வச்சா கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும். நான் வந்துட்டு வீட்டில் செரி இருந்தது, ஸோ அதனால் நான் செரி கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மூடி வச்சிடலாம். ஏர்ஸ் வெளில போகாமல், காற்று வெளில போகாதபடிக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க. கரெக்டாக எனக்கு இது வந்து ரெடி ஆகிறதுக்கு 25 நிமிஷம் ஆச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணி நேராக வந்து ஒரு கம்பி வச்சு பார்த்தேன். எனக்கு 25 நிமிஷத்துலேயே கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் எதுவும் வைக்கவே இல்லை. நான் மணல் பக்கத்தில் எனக்கு கிடச்சிது, ஸோ நான் மணல் யூஸ் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட மணல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு வச்சு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். இல்லைன்னா நான் இது வந்து இதுக்கு முன்னாடி குக்கரில் வந்துட்டு ஒரு கேக்கை வந்து ஸ்பாஞ்ச் கேக் போட்டிருந்தேன். அது நான் வேணால் உங்களுக்கு லிங்க்கில் தரேன். நீங்கள் டேரெக்டாக குக்கரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கூட குக்கரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கேக் டீனை நம்ம வந்து வெளில எடுத்து வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா ஓரங்களில் தள்ளி விட்டுட்டு இந்த போல் நம்ம கேக்கை தலை கமுத்தி வச்சோம் அப்படின்னா, தட்டி விட்டோம் அப்படின்னா கேக் அழகாக வந்துருச்சு. லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரவை கேக் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம முட்டை சேர்த்தவே இல்லை. முட்டை இல்லாமல் வேணும் அப்படின்னு நினைக்கிற பர்சன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
குட்டீஸு பெரியவங்க எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். குட்டீஸ் வந்துட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரவை சேர்த்துருக்கனால ஒரு மாதிரி கொரகொரப்பா பொறுபொருன்ட்டுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம டக்குன்னு குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம கையில் எடுத்து அதுவே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தோம்ல, அதுவே உங்களுக்கு போதும் அப்படின்னா அதுவே விட்டுருங்க. இல்லை வந்துட்டு நான் வந்து சுகர் சிரப் சேர்த்துருக்கேன், சர்க்கரை பாகு சேர்த்துருக்கேன். கம்பிப்பதம் வரணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. லைட்டாக வந்துட்டு சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சிது அப்படின்னாவே போதும். அந்த சர்க்கரை தண்ணியை வந்துட்டு நம்ம கேக்கை கத்தி வச்சு கீரல் போட்டதுக்கப்புறமா நம்ம மேலே சேர்த்துருக்கோம். அப்போ தான் அந்த வந்து சர்க்கரை பாகோட ஈரோலாம் உள்ளே இறங்கிட்டு நல்ல ஜூஸியாக ப்ளஃபியாக நம்ம கேக் சூப்பராக ரெடியாகி கிடைக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்க்கரை பாகு வச்சு பண்ணியிருக்கேன், சர்க்கரை பாகு இல்லாமல் ப்ளைனாக சாப்பிட்ற மாதிரியும் சொல்லியிருக்கேன். இந்த 2 இதில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.